அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் இருந்தது. என்ன அப்படின்னா, திமுக அதிமுக கூட்டணி பேச்சில் ரஜினி ஈடுபட்டார், விஜய் முதல்வராவதை ரஜினி விரும்பவில்லை அப்படின்லாம் ஒரு விமர்சனம் பார்வைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு தான் அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். திமுக அதிமுக கூட்டணி பேச்சில் நான் ஈடுபட்டதாக பேசப்படுவது தவறு, நான் அப்படிலாம் ஈடுபடவே இல்லை அப்படின்னு பேசியிருந்தார். இதை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக அதிமுக கூட்டணி என்னதான் நடந்தது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு ஆர்கே அவர்கள், வணக்கம் திரு ஆர்கே. திரு ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவசகாப்தன். திரு சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். இன்னும் சற்று நேரத்தில் எழுத்தாளர் ராம்கி அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லாம். ஆர்கே, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல திமுக அதிமுக கூட்டணி பேச்சுன்னு செய்திகள்லாம் போச்சு. இதுல ரஜினி பேர் எங்க அடிபட்டுச்சு? இப்ப அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இல்ல, ரஜினி பேர் ஏன் அடிபட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி மு.க. ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு. அங்கதான் ஆரம்பிக்குது இதுக்கு. அதாவது யூஸ்வலா நடிகர்கள் நடிகைகள் அதே மாதிரி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கார்பரேட் நபர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தோத்தவங்களை அப்படியே மறந்துடுவாங்க. என் ஸ்ரீனிவாசனை தவிர பாக்கி அனைவருமே, இன்றைக்கி நான் அடித்து சொல்கிறேன், ஒரு கார்பரேட் கூட இந்த பக்கம் தலை வச்சு கூட பழக்க மாட்டான். இவங்க முதலீடு இல்லைன்னா. என் ஸ்ரீனிவாசன் அப்படி கிடையாது. இந்தியா சிமெண்ட்ஸினுடைய என் ஸ்ரீனிவாசன் அவர் வித்தியாசமான நபர். அவருடைய பர்சனல் ஈக்குவேஷன் முரசொலி மாறன்கிட்டே இருந்தது, இவர் கருணாநிதிக்கிட்டே இருந்தது. அதனால அவர் முற்றிலும் வித்தியாசமானவர். ஆனால் அதை தாண்டி இன்னொருத்தர் வந்து இவங்களை யாரையும் பார்க்க மாட்டார். அங்கே தான் மேட்டர் ஆரம்பிக்குது. ஏன்னா இது எப்படி ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு, இல்லைன்னா கார்பரேட் நிறுவனம் இருக்கிறது ஒரு சினிமா நடிகனுக்கு இது எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தோத்தவரை போய் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, ஏதாச்சும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பார்த்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்க. ஐபிஎஸ் யாரும் வரல, ஐஏஎஸ் வந்திருக்காங்க. நான் போன நாளே வந்திருக்காங்க. அவங்க மறக்காத நபர்கள். அதாவது அவருடைய கடமையை தவறு செய்யவில்லை. இவர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி கொண்டு வந்தார் என்பதுக்கு அதற்கு ஒரு 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 ட்ரிபியூட்டாக வந்த நபர்கள் இருக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப விரளமாகத்தான் இருப்பார்கள். நம்ம சர்வீஸ் என்ன 325 பேர் இருக்கிறதுல 2 3 பேர் மொத்தமாக வந்திருப்பாங்க. இவ்வளோதான், வேறு யாருமே வரல சர்வீஸ்ல இருந்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது யாருனாலையும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. எதற்காக தோற்ற ஒரு மனிதரிடம் போய் உட்கார்றாரு? இதுதான் கேள்வி. அங்கதான் சந்தேகம் வந்தது. அங்கதான் சந்தேகம் வருது. அப்ப இவர் ஏதோ சூழ்ச்சி பண்றாரு அப்படின்னு போயிட்டாங்க. இதனாலதான் நானே இன்ஃபேக்ட் நான் முதல்வரை சந்தித்த போது, 5ஆம் தேதி சந்தித்த போது முதல்வரே என்கிட்ட சொன்னாரு, சூப்பர் ஸ்டார் பார்த்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, எங்களுக்கு யாருக்குமே பொறுக்கல, நீங்க தோத்து யாருக்குமே பொறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அவரும் சொன்னாரு, சூப்பர் ஸ்டார் சொன்ன விஷயங்களை அவரும் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். நான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதன் பிறகு எனக்கே ஆஹா, இப்படி ஒரு மனிதனா சினிமாவில் கூட அப்படின்ட்டு. சினிமாங்கிறது அந்த அளவுக்கு ஒரு, என்னை பொறுத்தவரை மோசமான துறைங்க. அதாவது இன்னைக்கு நீங்க லைம்லைட் இருக்கிறீங்கன்னா எல்லாருமே இந்த ஈசல் மாதிரி உங்கள்கிட்ட மொய்வாங்க. அதன் பிறகு அப்படியே மாறிடுச்சுன்னா முடிஞ்சே போச்சு. உங்ககிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படியே மாறிடும். ஆர்க்லைட்ஸ் இருக்கிற மட்டும்தான் ஆள், அது தாண்டினா ஆளே கிடையாது என்று ஜெயலலிதா அவர்களே முன்பு பதவியேற்ற போது பாராட்டு விழா வைக்கணுன்றப்ப நீங்க சொன்னதுதான் சொல்லி, வேண்டாம் எனக்கு நீங்க முன்பெல்லாம் எப்படி பாராட்டு விழா நடத்துனீங்கன்னு தெரியும், நான் கொஞ்சம் விலகியே இருக்கிறேன்ற தன்மையை நீங்க அதை தான் சுட்டி காட்டுறீங்க. ஆனா இப்போ இந்த விஷயம்ன்றது, இப்ப ரஜினி மறுத்துட்டார் இல்லை அப்படின்னு, ஆனா இது பொதுவெளியில பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் கூட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு தகவல் எங்களுக்கு வந்ததுங்க. சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு தகவல் வந்தது. வீரபாண்டியன் என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு தகவல் வந்து. எல்லாருமே என்னதான் நடந்தது, அப்ப யாரு தான் பேசுனாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கே. இதுதான் ரஜினிகிட்டையும் இந்த ஒரு சந்தேகம் என்று எனக்கு வரல. என்றால் மு.க. ஸ்டாலின் கிளாரிஃபை பண்ணதுனால நான் கேட்டேன். நீங்க போய் சந்திக்கிறது என்பது எனக்கே மகிழ்ச்சியா இருக்கு. ஏனென்றால் யூஸ்வலா உங்க துறையிலிருந்து யாரும் இப்படி வரமாட்டாங்க. அவர் சொன்னாரு, எங்க நண்பருங்க, எனக்கு 35 வருஷம் 40 வருஷம் நண்பருங்க, நான் அப்படி லேஸ்லாம் விட்டு போக முடியாது, நான் எவ்வளவு முறை தேவைப்படுதோ அவ்வளவு முறை போய் சந்திப்பேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வர மட்டும் நான் சந்திச்சு தான் இருப்பேன் என்ற அந்த விஷயத்தை அவரே கிட்ட பார்த்து கொண்டாரு. அப்ப எனக்கு அதுல டவுட் வரல. இனி ஏன் இந்த விஷயம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, திசை திருப்பல் தான். திசை திருப்பல்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி சாயங்காலம்
யாருடைய போன்ல இருந்து யார் யாரை கூப்பிட்டாங்க, யார் யாரை வந்து மிரட்டினாங்க, இங்கிருந்து ஆரம்பிக்கிற விஷயமா தான் இருக்கிறது. அப்ப அதுல இருந்து அப்படியே வந்து டைவர்ட் பண்ணும். டைவர்ட் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு. யாரு? ரஜினிகாந்த். ஏன்னா ரஜினிகாந்த் வந்து பிஜேபி கூட தொடர்பில் இருக்காரு, தெளிவாக பிஜேபியோட தொடர்பில் இருக்கிறார். அது யார் கூப்பிட்டாலும் பேசுற ஒரு நபராக, ஒரு பொது மனிதர், எல்லாருமே அவரை வச்சுப்பாங்க. அப்படி கமல் அப்படிதான் இருக்காரு. கமல் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்காரு. அதனால வந்து அவரும் பல நபர்கள் கூட பேசுற ஒரு இதுல தான் இருக்காரு. யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் அவங்க வந்து டெல்லியில வந்து கொடுத்துறாங்க, அமைச்சர்கள் கொடுத்து விடுகிறார்கள். அப்ப இப்படி யாராச்சும் ஒருத்தர், அதாவது நம்மளுடைய நாம் செஞ்ச இந்த விஷயம் வந்து வெளிவரக்கூடாது. இந்த அதிமுக திமுக நான் தானங்க போட்ட பதிவை வந்து நான் ஒன்று கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தானே முதல் பதிவு போடுறேன். நீங்க அந்த பதிவு என்ன? அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி என்று நான் போட்டேன். எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் அப்படின்னு போட வேண்டிய அவசியம் வந்துச்சு. பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா போச்சு, பலருக்கு இந்த கன்ஃபியூஷனா போச்சு. என்ன நான் அதிமுகவும் பேர் எடுக்கல, திமுகவும் பேர் எடுக்கல. நான் சில விஷயங்களை கேள்விப்படுறேன். ஆனா அது யாரு தான் பேசினாங்க ஆர்கே? இப்ப இப்படி ஒன்று இருக்கு, சம்பந்தப்பட்டவர்கள் மறுக்கிறாங்க, அதிமுக தரப்புல மறுக்கிறாங்க, திமுக தரப்புல மறுக்கிறாங்க. ஆமா. ஆனா இப்ப எங்க என்னதான் நடந்ததுன்னு ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப ரஜினியை சொன்னாங்க, அவரு நானும் இல்லைன்றாருன்னா இப்ப என்னதான் நடந்தது? இதான் நான் வந்து அப்ப அந்த பதிவு போட்டது வந்து ஏறத்தாழ அந்த ஒரே ஒரு எக்ஸ் வலைதளத்திலே வந்து மோர் தென் மில்லியன் பீப்புள் அது வந்து பார்த்துருக்காங்க. இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மேலேயே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 700 பேர் நான் திட்டியிருக்கான். உனக்கு என்னையா தெரியும், இது வந்து நடக்காத விஷயம், அப்படி இப்படிலாம் திட்டியிருக்கான். அப்புறம் தான் சிவி சண்முகம் வந்து ஒரு மேட்டர் வந்து சொல்றாரு, அவர் பேசினாரு அப்படின்னு. இப்படித்தானுங்க இது வெளியே வரும். இப்ப சிவி சண்முகம் உறுதிப்படுத்துறாரு இல்லையா, அதிமுக அதாவது அங்க வந்து தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் நினைத்தார். அது எங்களுக்கு அந்த இடத்துல திரு ஆர்கே, நீங்க தான் முதல் முறையா போட்டீங்க. இப்ப சம்பந்தப்பட்ட நபர்கள் கூட, இப்ப இபிஎஸ் அவர்கள் மீது சார்ஜ் வைக்கிறவங்க கூட இப்படியும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, இப்படி எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஆமா அங்க சொன்னாங்கன்றாங்களே தவிர யாரு பேசுனாங்க, என்ன முடிவு, இதை யாருமே பேசாததுக்கு என்ன? அது இப்ப சொல்ல முடியாது, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இருக்கட்டும், அது இருக்கட்டும். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? ஃபர்ஸ்ட் திசை திருப்பல் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவனை முதல்வராக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்ற ஒரு திசை திருப்பல் வந்து நடக்கிறது. அது வந்து திருமாவளவனுக்கே தெரியாது. அதன் பிறகுதான் திருமாவளவன் கிட்ட யாரோ பத்திரிகையாளர் யாரோ சொன்ன பிறகுதான் அவருக்கே தெரியுது. ஆமா கேள்விப்பட்டேன்னு அவரு சொல்றாரு. அது ஃபர்ஸ்ட் திசை திருப்பல். அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன், திருமாவை வந்து முதல்வராக வேண்டிய ஐடியா யாருக்குமே கிடையாது. சும்மா போங்க அதெல்லாம் பேசுறது ஒண்ணு. அது ஃபர்ஸ்ட் திசை திருப்பல். அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா எம்ஏ பேபி அங்க போட்டு உடைக்கிறாரு, எது கேரளால போட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்னா வர நினைச்சாங்கன்ட்டு. இது நடக்காததுக்கு என்னை பொறுத்தவரை 3 காரணங்க. நான் இந்த பதிவை போட்டா அந்த பதிவுல வந்து பயங்கரமான எதிர்வினை வந்து கொண்டிருந்தது ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த நாள் கனிமொழி பேசுறாங்க, விஜய் தான் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி, அவரை அழைக்க வேண்டும் என்று பேச. ஏன் இப்ப பேட்டி கொடுக்குறாங்க? அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, ஏன் பேட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்ல கேளுங்க. மூணாவது, எம்ஏ பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து எனக்கு கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மறுக்கிறாரு. அதுதான் ஒரு குழப்பமா இருக்கு. இது இல்ல அப்படி சொன்னாங்கன்ற மாதிரி சண்முகம் அவர்கள் இல்லன்றாங்க, வீரபாண்டியன் அவர்கள் இல்லன்றாங்க. இது என்ன? அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னதான் நடந்தது ஆர்கே? ஆமா சரி, என்ன எம்ஏ பேபியினோட கேரியர் எடுத்து பாருங்க. அவர் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு பெரிய மேதை, ஜேஎன்யூல படிச்ச ஒரு பல விஷயங்கள் அறிஞ்ச நபர். வேண்டாத விஷயங்களை வந்து பேச மாட்டாரு. இதெல்லாம் எம்ஏ பேபியினுடைய ஒரு விஷயமா இருக்கிறது, அவருடைய தனித்துவமா இருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர், அவர் வந்து லேச ஒரு மேட்டர் சொல்லிடுவாரா? வேணுமென்றே வந்து ஒரு கட்சியை வந்து எம்பாரஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாரா? அப்ப நடந்திருக்கு. நான் 100% நடந்திருக்குங்க. இது என்டையர் திங் நடந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து ரஜினி பேச வேண்டிய அவசியம் இன்னைக்கு எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, கமல் நேத்து விஜய் போய் சந்தித்திருக்கிறாரு. அதுல ஏதோ வந்து விஜய் கன்வே பண்ணியிருக்காரு. அதுல சில விஷயங்கள் வந்து நேத்து கமல் வந்து ரஜினிக்கு கன்வே பண்ணியிருக்காரு. அதன் பிறகுதான் நடக்குது. இதையும் பாருங்களேன், எவ்வளவு பெரிய சூழ்ச்சின்னு பாருங்களேன். அதாவது விஜய்க்கு கம்யூனிகேட் பண்ண விஷயமே வந்து எப்படிங்க ஒரு மனிதனுக்கு தகவல் வரும்? உங்ககிட்ட இருக்கிறவங்க சொல்ல போறாங்க. இதுல பிரச்சனை எனக்கு 2 செகண்ட்ஸ் கொடுங்க. இதுல பிரச்சனை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் 2 அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இது ரெண்டுமே வந்து இவர்கள் 2 பேரும் வந்து அரசியல் வேலைகளை செய்ய மாட்டார்கள். அஸ்ராகார் ஐஜி இன்டெலிஜென்ஸா போட்டிருக்கீங்க, அவர் இந்த அரசியல் வேலையை பண்ண மாட்டார். யார்கிட்ட போய் சந்திக்கிறார் அந்த விஷயங்கள்லாம் வரும், அது வேற விஷயம். ஆனா இதில் என்ன நடந்தது என்பது உளவு பார்த்து இன்னொருகிட்ட பேசினாருங்கிற விஷயம் வந்து அவர்கிட்ட இருந்து வராது. அப்போ அதுக்கு இன்னொரு ஆளை பார்க்கணும். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆள் யார் போடலான்னு பார்த்தீங்கன்னா தர்மராஜனை போட்டிருக்கலாம். ஆனா தர்மராஜன் வந்து இன்னைக்கு டிஐஜி செக்யூரிட்டியா அங்க வந்து வச்சுட்டாங்க. இந்த 2 மொத்தமா வந்து ஐஏஎஸ்ல ஒரு 15 பேர், ஐபிஎஸ்ல ஒரு 15 பேருங்க, பாக்கி எல்லாமே வேஸ்ட். இதுதான் பிரச்சனை.
பேசலாம். நீங்க சொன்னதுல 2-3 திசை திருப்பல் நடக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் வரப்பயே ஒரு ஃபோன் கால் போகுது, அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை, மற்றபடி நிறைய திசை திருப்பல் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம பேசலாம். சுவாமிநாதன், இந்த விஷயம் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்பையிலிருந்து இது பேசு பொருளாக இருக்குது. அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தாப்பாண்டியன் தான் சொன்னார், நீங்க போய் சந்திச்சிங்களா பார்த்தீங்களா அப்படின்றப்ப பார்த்தவர்களை பார்த்தேன் அப்படின்னாரு. இப்ப நமக்கு கிடைக்கிற தகவல்லாம் எனக்கு தகவல் சொன்னாங்கப்பா, யாரு சொன்னாங்க என்னன்னு தெரியல. இன்னைக்கு ரஜினி அவர்கள் மறுக்கிறார். இதுல ஆர்கே சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு ஃபோன் கால், எங்கிருந்தோ ஒரு ஃபோன் கால் போயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நிறைய திசை திருப்பல் இருக்கு, இதுல ரஜினியும் உள்ளுக்கு வந்திருக்காருன்றது தான் தன்மை. இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சுவாமிநாதன்? சார், முதல்ல ரஜினி அவர்கள் ஆர்கே சார் சொல்ற ஒரு இடம் முக்கியமான இடம். நேற்று தான் கமலஹாசன் அவர்கள் சந்தித்தார். அதுக்கு பின்புதான் அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு பதிவு போட்டிருந்தார். இன்னைக்கு பாருங்க, அவர் விஜய் சம்பவத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் காலம் ஏற்படுத்தி இருக்கு. இல்ல, காலம் காத்திருந்து பதில் சொல்லுன்றது இப்ப கமலுக்காக காத்திருந்து பதில் சொல்றாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு காலம் காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொன்னவரு இன்னைக்கு விஜய்க்கு எதிராக தான் செய்யலைங்கிறத காத்திருந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்ட கால காத்திருப்புக்கு பின்பு செய்தியாளர்கள் சந்திப்பை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒன்று. இரண்டாவது சார், திமுக அதிமுக இடையில ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஏதோ ஒன்று இருந்தது அப்படிங்கிறதா வெளிப்படையாகவே நமக்கு தெரிந்த விஷயங்களாகத்தான் இருக்கிறது கடந்த சில தினங்களா. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா சார், அது ஏன் சி.வி. சண்முகம் அவர்கள் எதிர்க்கிறார் இன்றைக்கு, இதை ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு. நம்ம ஒருவேளை இதை இன்னொரு கோணத்தில் இப்படி பார்த்தா, தாவேகா பக்கம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டா இவர்களுக்கு கிடைக்கிறது அமைச்சர் பிரதிநிதித்துவம். அதே திமுக கூட்டணிக்குள் திமுக இணைந்திருந்தாலும் சி.வி. சண்முகம் அவர்கள் கிடைக்கிறது அமைச்சராக தானே இருந்திருக்கும். அப்ப தாவேகாவும் திமுகவை போன்று அதிமுகவை எதிர்த்து களம் கண்ட ஒரு இயக்கம் தானே. அப்ப சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னைக்கே இதை சொல்றாரு. கிட்டத்தட்ட அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு இது என்று சந்திக்கிற பொழுது கடைசி கட்டத்துல சார், எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் கூட இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஒட்டியே எனது அரசியல் நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 8ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவிச்சிட்டாங்க. 9ஆம் தேதி முழுவதும் திருமாவளவன் அவர்கள் ஏன் மௌனம் காத்தார்? 9ஆம் தேதி மாலையில தான் அவர் அறிவிக்கிறார். விசிகா ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கக்கூடிய புள்ளியை நோக்கி அவர் 9ஆம் தேதி மாலையில தான் நகர்றார். அது போக இன்னொரு கேள்வி சார், இல்ல எனக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டதுனால சுவாமிநாதன், நீங்க கேள்வி கேட்டதுனால சில புள்ளிகளை உங்களுக்கு நினைவூட்டுறேன். திருமாவளவன் அவர்கள் முதல் நாள் மாலையில நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்படுது. அதுல அமைச்சரவையில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்றாங்க. திரு வன்னியரசு பதிவு போடுறாங்க. அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இது திருமா காலம் அப்படின்னு சொல்றாங்க. செல்வ பெருந்தகை சிந்தனை செல்வன் அவர்கள் இனி இந்த குழப்பத்திற்கெல்லாம் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 4 மணிக்கு தான் அவங்க ஆதரவு கடிதம் கொடுக்குறாங்க திருமாவளவன் அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சிக்காரங்களோட முடிவு, அதற்கு இடையில அமமுக விஷயம்லாம் வெளியில வருது. அப்ப ஒரு யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, இந்த ஆதரவு கொடுக்கலாமா, நம்பி போகலாமா அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டாரா? இல்ல சார், யோசிச்சிருப்பாங்க. பட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாட்டை ஒட்டி உடனடியா ஒரு ஜூம் மீட் நடத்துறேன்னு அவர் பேட்டி கொடுத்திருந்தார் கடந்த காலங்களில். 8ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாலையில கடிதம் கொடுத்துட்டாங்க. அவர் தொடர்ச்சியாக சொன்னது, கிட்டத்தட்ட நீங்க தேர்தல் தொடங்குகிற காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இடதுசாரிகளுக்கான இடம் 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தன்னையும் இடதுசாரிகளோடு இணைத்தே தான் அவர் சொன்னார். அப்ப கிட்டத்தட்ட 8ஆம் தேதி அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவு அறிவித்திருக்காங்கன்னா 9ஆம் தேதி காலையிலிருந்து மாலை வரை அது ஏன் தாமதமானது? அது திமுக கூட்டணி அப்படின்னு பேசப்பட்டதனுடைய பின்பொருள் திருமாவளவன் அவர்களே முதல்வராக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்ன இடம். நான் இன்னொரு இடத்துல பொருத்தி பார்க்கிறேன். சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு திமுகவோடு பேசினாங்க. ஒருவேளை திமுகவோடு பேசியிருந்தாலும் சி.வி. சண்முகம் அவர்கள் அமைச்சராக தானே இருப்பார். அப்ப தாவேகாவோட போக முடியும்னா திமுகவோட பொருள் என்ன பிரச்சனை? அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒருவேளை முதல்வர் இருக்கை கேள்விக்குறியா இருக்கலாம். அது ஒரு சிக்கலாக கூட அந்த அதுல நீங்க எழுப்புற முக்கியமான சுவாமிநாதன், நீங்க எழுப்புற முக்கியமான விஷயம்ன்றது, முதல்ல சொன்ன அரேஞ்ச்மெண்ட் என்ன? திரு இபிஎஸ் அவர்கள் முதல்வராவது, அதுக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கும். அதை எங்களால எப்படிங்க ஏத்துக்க முடியும்? நாங்க திமுக தீய சக்தின்னு சொல்லி தானே களமாடுறோம்னு சி.வி. சண்முகம் அவர்களே சொல்றாங்க. ஆனா மாற்று ஏற்பாடுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்குறது, அதிமுகவில் இருக்கிற 33 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறது, அதை திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இது என்ன போச்சு? ஏன் இந்த எதிர்ப்பு? என்ன நடந்ததுன்னு நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க இவ்வளவு நாளுக்கு பிறகு?
இல்ல அது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் இருக்கையை விரும்பினார். அதனாலதான் பாண்டிச்சேரியில அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அனைவரும் அமர வைக்கப்பட்டிருந்தாங்க, பாண்டிச்சேரியில இருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுக்கு போறது, இபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு உழைக்கலையே, 200 தொகுதி பரப்புரை பெருக்கலவே அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஒருவேளை இந்த புள்ளிகளை நம்ம இணைத்து பாக்குறப்ப. இன்னொன்னு, ஆளுநர் ஒரு திசையை காட்டுறாருல்ல சார். ஆளுநர் என்ன செய்யணும், 118 பேரோட வாங்கங்கிற இடத்தோட முடிக்கலையே. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்தால் நாங்க அவர்களும் 118 காட்டுனா அவர்களை கூட ஆட்சி அமைக்க அழைப்பேன் ஆளுநரையா சொல்ல வேண்டிய தேவை வந்தது. அப்ப இந்த புள்ளிகளில நம்ம இணைத்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப இது பின்னால் நடந்தது அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்றாகத்தான் பாக்குறேன். அதுல சுவாமிநாதன் இதுல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப திரு ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி இப்ப திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்குவது, அதை அதிமுக ஆதரிப்பது, கூட்டணி கட்சிகள் ஆதரிப்பது அப்படின்னா இடதுசாரிகளுக்கு பெரிய சிக்கல் இருக்காது. அதிமுகவும் ஓகே, திமுக வெளியில இருந்து ஆதரிக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குல்ல, பாமகன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற நாள் அதெல்லாம் அவங்க யோசிச்சாங்களா? இல்ல உண்மையில அப்படி பேச்சுவார்த்தை சீரியஸா பேசுனாங்களா? இல்ல காத்துல பேசினதெல்லாம் நம்ம வச்சு பேசிட்டு இருக்கோமா? எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? இல்ல அது ரொம்ப சீரியஸாக பேசுறாங்களா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒன்றாக தான் இன்னைக்கு இருக்கு. அது ஏன்னு சொல்லிடுறேன் சார். நீங்க பாமக ஒரு கோணம் சொல்றீங்க, மிக முக்கியமா பாஜக அதை விரும்புமானே தெரியாது. சனாதன எதிர்ப்புல திமுக விட தீவிரமா இருக்கிறவர் திருமாவளவன் அவர்கள். திமுகவை வீழ்த்திட்டு விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு முதல்வர் பதவியை கொடுத்தா அது பாஜகவுக்கு இன்னும் நெருக்கடியாக அமையும் கூட அவர்கள் நினைத்திருக்கலாம் ஒன்று. அந்த கோணத்திலும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இது முன்னெடுப்புகள், பல ஐடியாக்கள் சொல்லப்பட்டிருக்கலாம், பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம், அதில் ஒன்றாக இது இருந்திருக்கலாம். பட் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட மு.க.ஸ்டாலின் அவர்களை மட்டும் சந்தித்ததுனாலதான் இந்த சிக்கல் ஏற்பட்டது. இன்னைக்கு நம்ம விஜய கேட்கிறோம்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களை மட்டும் சந்திக்கிறார். குளத்தூர்ல அவருடைய தோல்வி ஜீரணிக்க முடியல, அவர் போய் சந்திக்கிறார். சீமான் 4வது இடம் போயிருக்காரு, காரைக்குடியில 4வது இடம் போயிருக்காரு, டெபாசிட் இழந்திருக்காரு, சங்கி என்றால் நண்பன் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் கடந்த காலங்களில் நட்புறவோடு இருந்தவர். இல்ல நீங்க திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க நம்ம ஒரு வழிகாட்டு மேப் மாதிரி போடுறோம் ஏன் இப்படின்னு. அவர் ஏதோ நான் யாரெல்லாம் தோற்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொல்ல போறேன்ற தன்மையில இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, 40 ஆண்டு கால நண்பர் எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருந்ததுங்க, அதனால போனேன்ற இடம் தானே இருக்கு. இப்ப அந்த இடத்துல இருந்து தான் ரஜினி அவர்களை சந்தேகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற பாஜகன்ற ஒரு சந்தேகம் வந்ததுனால ரஜினி இணைச்சு பேசப்பட்டாரா? ஒருவேளை இதுக்கு இந்த ஆபரேஷனுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அதுதான் காரணமா? ஆமா, இப்படியான முயற்சிகள் முன்னெடுக்கப்படாத டெல்லி ஆட்சி இல்லாம நடக்காது. அப்படியான முயற்சிகள் நடந்திருந்தாலே அதுக்கு டெல்லியினுடைய ஆட்சி வேணும். அதனாலதான் இது ரஜினி அவர்கள் மீதும் இது கிட்டத்தட்ட இழுத்து பொருத்தப்பட்டு விட்டது. ரஜினிகாந்த் அவர்கள் இயல்பாக தான் சந்தித்தார். பட் அதான் நான் சொன்னேன், அவர் தோல்வி அடைந்திருந்த சீமான் போன்றவர்களையும் சந்தித்திருந்தாலும் அல்லது தொலைபேசியில உரையாடி இருந்தாலும் இந்த சிக்கல் வந்திருக்காது. ஒரு ட்வீட் போட்டிருந்தா போதும், நான் சீமான் அழைத்து பேசினேன், தோல்வி அடைந்த பேசினேன், அல்லது வெற்றி பெற்றவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாலும் கூட இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. வெற்றியாளருக்கு உடனடியாக ஒரு தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொல்லியிருந்தா கூட இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. இப்ப அவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு, நான் எக்ஸலத்துல போட்டிருந்தேன் அப்படிங்கிறது அது பார்வைக்கே வராமதான் சேர்த்து சிக்கலை உருவாக்கி. இனிமேல் தேர்தல் முடிவுலாம் வந்தா யாரும் தோற்றா யாரும் போய் பார்க்க மாட்டாங்க, செலிபிரிட்டி நம்ம போய் பார்ப்பானே ஏன் நம்ம பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசலாம். ராம்கி, இப்ப ஆர்கே சொன்னதுலே முக்கியமான கோணம் இருக்கு. பேபி அவர்கள் சொன்ன இடம்ன்றது அதிமுகன்றது பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கு. அவர் ஆங்கில தொலைக்காட்சிக்கு சொல்றார், அந்த அதிமுகவை ஆதரிப்பதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா முதல்ல பாஜக இதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கணும். ஒருவேளை இப்படிலாம் பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா பாஜக கொடுத்துருக்கணும், நாங்கள் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விட மாட்டோம், நீங்கள் மாற்று ஏற்பாடுகள் அப்படின்னு முதல்ல ஒன்று நடந்திருக்கணும். ரெண்டாவது, இதுக்கு இவங்க எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிருக்கணும். மூணாவது, பாமக ஃபேக்டர், விசிகே ஃபேக்டர், இடதுசாரி, இது எல்லாம் சேர்ந்தது. இப்போ நம்ம பார்க்குறப்ப இது பாசிபிளா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? எப்படி பாஜக ஓகே சொல்ற ஒண்ணுக்கு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தருவாங்க? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இதை தாண்டி இது உண்மையில நடந்ததா, சீரியஸா நடந்ததா, இல்ல ஒரு மாற்று பிளான் பி வச்சுப்போம் அப்படின்னு யோசிச்ச ஒரு சின்ன முயற்சியா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இது முதல்ல மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிரானது. ஸோ முதல் நாள் கவுண்டிங் அன்னைக்கு விவாதத்திலே நான் சொன்னேன் என்னன்னா, இது மக்கள் தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்வராக விஜயை பார்க்கறதுக்காக தான், முதல்வர் வரணும், விஜயை வரணுங்கிறதுக்காக தான் மக்கள் ஓட்டு எழுதிருக்காங்க. ஸோ அவருக்கு நம்பர்ஸ் இல்லை, அதனால அரசியல் விளையாட்டுகள் ஆரம்பமாயிருக்கு அன்னைக்கு. அது தான். பட் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் போய் ஸ்டாலினை பார்த்தார் அப்படின்னா, அன்னைக்கு ஸ்டாலினுடைய தோல்விக்கு அதிர்ச்சி தோல்வி. ஆக்சுவலாக நீங்கள் 96ல் ஜெயலலிதா அவர்கள் தோல்வி எதிர்பார்த்த தோல்வி. ஆக்சுவலாக
இன்னைக்கு வந்து எப்படி திமுக வந்து 180 இடங்களில் வெற்றி பெறும் ப்ரோ இன்கம்பன்ஸ்லாம் இருக்குலாம் சொல்லி கட்டமைத்த நேரத்தில் வந்து குளத்தூர்லேயே ஸ்டாலின் தோற்கும் போது அவர் மிகப்பெரிய அதிர்ச்சி சொல்லி அதற்காக அவர் போறார். அவர் போய் அவர் பார்த்து அந்த நேரத்தில் போய் என்ன பேசியிருக்க முடியும், ஆறுதல் சொல்றதுக்கு தான் அவர் போறார். ஆனால் அதுக்கப்புறம் அவரை முன்வைத்து செய்யப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் ஆர்கே சார் கரெக்டாக சொன்னாங்க, எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் ரஜினிங்கிற மாதிரி சொல்லி அதை தொடர்ந்து ஒரு 10 நாள் அது பேசி எல்லாத்துக்குமே காரணம் ரஜினி தான், ரஜினிக்கு வந்து விஜய் முதல்வராக அது பிடிக்கல அப்படி இப்படிலாம் பேசினாங்க. முக்கியமாக ஆர்கே சார் முக்கியமான விஷயம் சொன்னார், கனிமொழியோட கடைசி பேட்டி எப்போ பாருங்க, கனிமொழி அவசரமா மறுத்தாங்க, இல்ல நாங்க திமுக அதே மாதிரியான விஷயங்கள் ஈடுபடாது. அதுல எனக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி வருது, நாங்க வந்து எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு அவருடைய பேட்டி வருது ஒரு ஆங்கில நாளிதழ்ல. அன்று காலையே TKS இளங்கோவன் சொல்றார், நாங்க அப்படி எந்த முயற்சியிலையும் ஈடுபடல, நீங்க சொல்ற மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. அப்ப எதிர்வினை வந்துருச்சு, நாங்க அப்படி ஒரு முயற்சியே இல்லைன்னு. நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப ஆர்கே தொட்ட இடம்ன்றது ஆளுநர் டிலே பண்றார் அப்படின்னா அது பாஜகவோட கை இருக்குமான்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. பாஜக கிரீன் சிக்னல் கொடுத்து இதெல்லாம் நடக்குது அப்படின்றது கற்பனையில யோசிக்க முடியுது அவங்களால? இப்படி ஒரு அலைன்ஸை கட்ட முடியுமான்னு கேட்கிறேன். எனக்கு முதல்ல பாஜக ஏன் கிரீன் சிக்னல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப எல்லாமே இல்லைன்னு அர்த்தம். நீங்க அதான் சொல்ற நிறைய ஒரு கிரே ஏரியா. இப்ப திமுகவே எடுத்துட்டீங்கன்னா கனிமொழி வந்து விளக்கம் கொடுத்தாரு, ஆனா மற்ற தரப்பு யாரும் சொல்லவே இல்லை. இந்த பக்கம் அண்ணா திமுக ஏன் அவங்க பாண்டிச்சேரியில் போய் உட்காந்தாங்க, என்ன பண்ணாங்க, அங்க யார் பேசினாங்க, எதுவுமே தெரியல. இப்போ நீங்கள் சிவி சண்முகத்தை போய் சொல்கிறோம், அவர் வந்து முதல்ல அவர் சிவி சண்முகம் 7 மணிக்கெலாம் பேசணுன்னே இவங்க தனி குரூப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பான்னு சொல்லும்போது அந்த பேச்சை முடிச்சு திரும்ப எல்லாம் சேலத்தில் போய் எடப்பாடியை பார்க்குறாங்க. அப்போ எடப்பாடியோட டைரக்ஷனில் நடந்ததுக்காக தானே இப்போ அர்த்தம் இருக்கும். நீங்கள் சொன்னதில் எனக்கு இப்போ நினைவுக்கு வருவது, செம்மலை அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் கிங் மேக்கர் இல்லை, திரு எடப்பாடி அவர்கள் தான் கிங்ன்றாங்க. தம்பிதுரை அவர்கள் சொல்றாங்க எடப்பாடி அதிமுகவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மேண்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ரஜினி அவர்கள் பாடல் வரியிலேயே சொல்லணும்னா என்னமோ திட்டம் இருக்குன்ற மாதிரி நடந்திருக்கா? நீங்க திமுக கூட அப்ப இத இப்ப நான் இதுதான் கேட்கிறேன் ராம்கி, அப்ப நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க, இது என்னவா நடந்திருக்க வாய்ப்புன்னு? நிச்சயமா எல்லா பர்முடேஷன் காம்பினேஷன் பாசிபிள் தான். நம்ம கடந்த இந்திய வரலாறு பார்த்ததுதான் விஷயம். நீங்க வந்து VP சிங் தேவிலால வச்சுக்கிட்டு பாஜக இடதுசாரி வலதுசாரியில் சேர்த்து தான் ஆட்சி அமைத்தார். இழுபறியான அமைச்சர் நம்ம பார்த்துருக்கோம். வாஜ்பாயும் அப்படிதான். நரசிம்மராவே அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, நான் என்ன பண்ணார், அவர் இடதுசாரிகள்னு பேசியிருந்தாரு, அத்வானிட்டையும் பேசியிருந்தார். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு சார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நம்மளே நம்பி தான் இருந்தோம். அதனால எந்த தவறு இல்லை. இப்போ நீங்க திமுக விடுங்க, திருமாவளவன்களே நீங்க சொன்னீங்க உண்மை வந்து திருமாவளவன் தீர்மானிப்பார் அப்படிலாம் பேசின இதெல்லாம் இருந்தது. இப்ப நீங்க பாமக சொல்றீங்க, இப்ப வந்து விஜய் வந்து நேரில் பார்த்ததுனால அன்புமணி என்னன்னு வாக்கெடுப்பு நடுநிலை வைத்துட்டார். அன்னைக்கு திருமாவளவன் வந்து நேரடியாக அன்புமணி பார்த்ததுனால இதை செய்திருப்பார். இல்ல இதுல இன்னொரு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருப்பார். ராம்கி இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது, பாஜக விரும்பல, பாஜக வந்து விஜய் அவர்கள் முதல்வராவத விரும்பலன்னா அங்கு கடுமையாக எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டிய பாஜக ஒரு உறுப்பினர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, அப்ஸ்டைன் தான் பண்றாரு, அவர் எதிர்த்து ஓட்டு போடலையே. இல்ல நீங்க அப்ப பாஜகவோட ரோல இதுல என்னதான் நடந்தது வைத்து அது நான் சொல்லிடுறேன். அதாவது பாஜகவுக்கு இதுல ரோல் இல்லை என்றால் ஃபர்ஸ்ட் நாள் இவருக்கு உண்டாய அந்த பேப்பர் கொடுக்கும் போதே வந்து இந்த இது பண்ணிருக்கலாம், ஓத் ஆஃப் ஆபீஸ் பண்ணிருக்கலாம். அப்கோர்ஸ் குறைபாடுகள் இருந்தது, இது காங்கிரஸ் லெட்டர் வச்சு கொடுக்குறாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு ஆளுநர் ஆபீஸ்ல வந்து சொல்லி கொடுத்தா அங்கேயே வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம் தான் இருக்கிறது. ஆமாங்க நீங்க கொடுத்த லெட்டர் தப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேயே ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து கொடுக்கலாம். எனக்கு 108 பேர் அதை ஏன் செய்யல? பாஜக அப்போ அங்க ஏன் எதிர்த்தாங்க, இங்க ஏன் வந்து நடுநிலை வகிச்சாங்க? அப்ப என்ன நடந்தது? இல்ல பாஜகவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல நம்ம அந்த முடிவுக்கும் வரவே முடியாது. அன்புமணி மாதிரி தான் பாமக மாதிரி தான் பாஜகவும் அவங்க வந்து நடுநிலைனா அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டர். ஏங்க விசில்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி பாஜகவோட ஆதரவு இல்லாம இருக்குமா? 100% அது இல்லாம அது எப்படி இருக்கும்? குறுகிய காலத்தை ஆரம்பிக்கிட்ட கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு, இவ்வளவு பெரிய இது கிடைக்கும். ஏங்க செக்யூரிட்டி போட்டாங்க, இசட் செக்யூரிட்டி போட்டாங்களா அவங்க? யாருக்கு? ஒரு சினிமா நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, உடனே அவருக்கு பாதுகாப்பாக இசட் செக்யூரிட்டி. தினகரன் அவர்கள் பொது சின்னத்துக்கு டெல்லியில கேஸ் போட்டு தான் என்னமோ நடந்தது. இதனால பாஜகவோட ரோலே இல்ல, அவங்க அப்படி இல்ல நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் அவங்களுடைய பல பேர் நான் பார்த்த வரையும் பாஜக நிறைய பேர் விசில் சின்னத்துக்கு தான் போட்டாங்க. என்டிஏ என்ன நடந்தது? அப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது, மாற்று ஏற்பாடுன்னு ஒண்ணு நடந்ததா அப்படி புரிஞ்சுக்கிறதா? நம்ம எல்லாம் ரஜினி போன்றவர்கள் தான், நம்ம எல்லாம் வேடிக்கை பாக்குறோம். நம்ம அதிகமா பேசினா நம்ம தான் காரணம் சொல்லிடுவாங்க. அங்கங்க கூடாது, அங்கங்க கூடாது, அங்கங்க நடந்துட்டு இருந்தது. சம்பந்தப்பட்டவர்கள் இன்று வரையும் வந்து வெளியே வந்து வாய் திறக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த கவர்மெண்ட்கான அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகுது. இந்த அரசு இன்றைக்கும்
கவிழலாம், நாளைக்கு கவிழலாம், 6 மாதத்துக்கு இல்லை 5 ஆண்டுகள் கம்ப்ளீட்டும் பண்ணலாம். நம்மளால இன்னைக்கு நிச்சயமா சொல்லவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாரும் அந்த வாய்ப்புக்காக பயன்படுத்தி வாயை மூடிட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் எல்லா சம்பந்தப்பட்ட பேசவே மாட்டாங்க. இதுதான் பெரிய ரிஸ்க். நம்ம யூகமாக தான் பேச முடியும். யூகத்திலேயே எனக்கு இருக்கிற ஒரு ஐயம்ன்றது, ஒருவேளை இப்ப கர்நாடகத்துல நடந்தது இமிடியேட்டா மாற்று ஏற்பாடுகள், 3வது பிளேயரை கொண்டு வந்து முதலமைச்சராக்கி நடந்த காட்சிகள், மகாராஷ்டிராவில் நடந்தது. அது இப்ப பாஜகவுக்கு எதிராக நம்ம எல்லாம் ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வருவோம்ன்றது ஒண்ணு. இப்ப ஆர்கே சொன்ன மாதிரி அங்க இடதுசாரிகள் இருக்காங்க, விசிகா இருக்கு. இப்போ ஒருவேளை ஆளுநர் வந்து வேற ஒரு விளையாட்டு நடத்தணும், காய்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கு இணையான சக்திகளை ஒருங்கிணைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க முதல்ல பாமகவையும் கொண்டு வரணும், விசிகாவையும் கொண்டு வரணும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. இன்னொன்னு இடதுசாரிகளை இதை ஆதரிக்க வைக்கணும். இதுக்கு ஆளுநர் அவர்களோட தயவு இருக்கணும்னா இது இம்பாசிபிள் இல்ல. இதை எப்படி பேசி இருக்க முடியும்ன்றதான் நான் கேட்கிறேன். அதுதான் அப்ப யார் பேசியிருக்கிறாருங்கிற பொறுத்தா இருக்கும். இப்ப யார் பேசியிருக்காங்க, இந்த இனிஷியேட்டிவ் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்தா இல்ல. ஒருவேளை இப்படி ஒரு தகவலை வந்து பரப்புறாங்களா, இப்படி நடந்துச்சு? நிச்சயமா அது பொய் செய்தியா இருக்காது. நிச்சயமா அது வலுவான செய்திகள் இருக்கிறதுனால தான் ஒரு நம்ம 4-5 நாட்கள் பேசியிருக்கோம். அது இதுக்கு வந்து இது நிச்சயமாக வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நடந்திருக்கு, சாத்தியம்தான். அது வாதங்கள் நடந்திருக்கு, பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. ஆனா அதை யார் இனிஷியேட் பண்ணாங்க, இதுல நம்பிக்கை இனிஷியேட் பண்ணாங்கிறது இன்னைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல ரஜினிகாந்த் வந்து அவரு வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் பேரை கொண்டு வந்துட்டாங்க, மொத்த இதையும் அவர் பேர்ல கட்டிட்டாங்கன்றதான் பார்வையை முன்வைக்கிறீங்க. ஜீவா, உங்க பார்வை என்ன? இது எல்லா தலைவர்களும் பேசுறப்ப அந்த லீடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப சிவி சண்முகம் வெளிப்படையா வந்து இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்றாங்க. திமுகவுல தீர்மானம் போடுறது முக்கியமானது. எந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம தயாரா இருக்கணும், அதுக்கு வந்து உங்களுக்கு அதிகாரம் தரோம்னு எல்லா இடத்துலயும் டாட் இருக்கு. ஆனா இதை இணைக்க முடியாதபடி தடைகளும் இருக்கு. அப்படின்னா என்னதான் நடந்தது? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்கும்? இல்ல, பாரதிய ஜனதா இதற்கு பின்னால் இருக்குன்னா திமுக அதிமுக இணைந்து பண்றதை விட அவங்க தாவேக்காவை ஆப்ரேட் பண்றதா ரொம்ப எளிது. பாஜகவை பொறுத்தவரையும் அவங்க வந்து இப்படி யோசிச்சு எடப்பாடி சிஎம் ஸ்டாலின் ஆதரவு அதிமுக அமைச்சர்களுக்குன்னு சொல்லி அப்படி யோசிக்கிறத விட இடதுசாரிகள் ஆதரவோட கஷ்டப்பட்டு ஒரு பாஜக வந்து இப்படி ஒரு கஷ்டமா ஒன்ன உருவாக்குறத விட விஜய்க்கு அதிக நம்பர் இருக்கு, வரட்டும், நம்ம தம்பி தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக வந்து முதலமைச்சர் விஜயை அவங்க வந்து நம்ம பக்கம் இழுக்கிறது அவங்களுக்கு இயல்பே ஒழிய ரொம்ப எளிதாக தான். ஏங்க 3 RSS அமைச்சர்கள் அவங்க இதுல இருக்கிறாங்க. வெளிப்படையாக இந்துத்துவா பேசிய சிடி நிர்மல்குமார் அமைச்சராக இருக்கிறாங்க. இந்தி பிஜேபி பேக்ரவுண்ட் உள்ள கீர்த்தனா இந்தியில தான் ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுத்தவங்க அமைச்சராக இருக்கிறாங்க. வெங்கட்ரமணன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஓப்பனா அமைச்சர் அவங்க கட்சியிலேயே இயல்பாக ஒரு ஆன்டி பெரியார், ஆன்டி திராவிடம், ப்ரோ இந்துத்துவா பேசி அந்த பேக்ரவுண்ட் வந்தவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சியை பிஜேபி ஆப்ரேட் பண்றது கஷ்டமா? நீங்க வந்து திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்துக்கிட்டு அவங்க கொள்கைக்கு எதிராக எல்லாத்தையும் நீங்க இந்துத்துவா திணிங்கன்னு சொல்றது ஈஸியா? இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம். இப்ப ராம்கி அந்த சந்தேகத்தை எழுப்பினார், விசில் எப்படிங்க கிடைச்சிச்சு, அவங்க நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்படி எளிதா நம்ம கையில வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆர்கே சார் சுட்டி காட்டின மாதிரி 108 நம்பர் இருக்கிறப்ப ஓகே நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? அந்த இடம் தானே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்தது, எதற்காக இவங்களுக்கு தடை கொடுக்கப்படுதுன்றது. காங்கிரஸோட வர்றாங்க, மதச்சார்பற்ற கூட்டணியோட நாங்கள் டீல் போட்டு 120 அந்த மேஜிக் நம்பரோட வரோங்கிறாங்க. பாஜக அது எரிச்சல் ஆகுது. பக்கத்திலேயே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு கேரளால, ஆந்திர தெலுங்கானால காங்கிரஸ் இருக்கு. இதுல அமைச்சரவையோட நாம் காங்கிரஸை ஒழிக்கணும்னு பிளான் பண்ணி நீங்க சொல்றது மாற்று ஏற்பாடு நடக்கிறது இல்ல. விஜய் அவர்களுக்கு ஒரு சமிக்கை, நீங்க ஏன் காங்கிரஸோட இருக்கீங்க, அதுக்கான தடையாதான். அதற்கான தடை தான். ஏன்னா பாஜகவுக்கு விஜய் கட்சி தாங்க எளிது. திமுக அதிமுகவை டீல் பண்றது அவ்வளவு எளிது கிடையாது. சிவி சண்முகத்தை டீல் பண்றதே பாஜக எளிது கிடையாது. அவரே டக்குன்ட்டு இந்த பிஜேபியால தாங்க தோத்தோம், முஸ்லீம் ஓட்டே வரலன்னு 4 முறைக்கு மேல கூட்டணியில் இருக்கும் போதே பாஜகவை சாடியவர் தான் சிவி சண்முகம். சிவி சண்முகம் தானே சொல்றாரு. சிவி சண்முகத்துக்கு இப்ப எதிரி யாரு? எடப்பாடி ஸ்டாலின் 2 பேருமே எதிரி. தாவேகா பக்கம் நின்னுகிட்டு அவர் இதை சொல்றாரு, இந்த ஸ்டேட்மெண்ட். சரி, அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது சொல்ல வேண்டியதானே. இப்ப ஒரு தாவேகா பக்கம் நிக்கிறவங்க தான் அதை சொல்றாங்க. அப்ப நீங்க மறுக்கிறீங்க பாஜக ஆதரவோடு இப்படி? பாஜக அப்படி யோசிக்காது. அதாவது இப்படி நடந்திருக்கு நடக்கலங்கிறத ரொம்ப லாஜிக்கா யோசிப்பாங்க. பாஜகவுக்கு இது ஈஸியா, விஜய் ஆப்ரேட் பண்றது ஈஸியா? அவருக்கு ஆல்ரெடி 108 இருக்கு. அழகா இப்ப 25 பேரை கொண்டு போயிட்டு சபாநாயகரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன இப்ப 2014 அப்புறம் சபாநாயகர் கொரோடா இந்த கான்செப்ட் படி அவங்க தீர்ப்புகள் தந்துட்டு இருக்காங்க. இல்லன்னா இது அப்ப என்னவா புரிந்து கொள்ளப்படணும்? எதுக்காக பாண்டிச்சேரியில அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நம்பரே கிடையாது அதிமுகவுக்கு, 3வது கட்சியா இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர்னு ஏன் எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க? செம்மலை அவர்கள் வந்து நாங்க கிங் மேக்கர் கிடையாது, கிங்னு ஏன் சொல்றாங்க? அப்ப இதெல்லாம் எதுக்காக நடக்குது? அப்ப என்ன தகவல் வந்து இதெல்லாம் எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க? அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜயோட கூட்டணி போறது கூட வாய்ப்பு இருக்குல்லங்க.
ஏன் இப்ப ஏன் அது சிவி சண்முக பிளவு வரும்போது ஏன் அதிமுக அப்படி கூட யோசிக்காது? ஏங்க அந்த நேரம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல் அவ்வளவு எளிதா வரல. எதுக்கு கொடுத்தாலும் மக்கள் முழுசா கொடுத்துருவாங்க. 130 140 கொடுத்துருவாங்க. ஜெயலலிதாவா, கலைஞரா, ஸ்டாலின். இந்த முறை அப்படி நடந்ததுனால எல்லா கட்சிகளுக்கும் உங்களுக்கு தேவை அந்த நம்பர் தானே. அது A+B சேர்ந்தா என்ன, A+C சேர்ந்தா என்ன அப்படின்னு எல்லா விதத்தையும் யோசிப்பாங்கல்ல. அந்த கணக்கு படி அவங்க யோசிச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ரொம்ப சீரியஸா அப்படி போகணும் அது மாதிரி எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யதார்த்தமா நடந்த நிறைய புள்ளிகளை நம்மளா அப்படி சந்தேகப்பட்டு பண்றோம். இதை சமீபத்தில் தாவேக ஆதரவாளர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாங்க வர்றது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் பிரிக்கல அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் செய்வதற்கு இது ரொம்ப வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. இப்ப ரஜினிகாந்த் வந்து உண்மையிலேயே 35 ஆண்டுகளாக ஸ்டாலினோட நண்பர் தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் உண்மையிலே சொல்றாரு, நான் தோத்து அவரே வெற்றி பெற்ற போது கூட போய் பார்த்ததில்ல, போன்ல தான் வாழ்த்து சொல்வார் யார் வெற்றி பெற்றாலும். இவர் போய் பார்த்துருக்கிறார். அதனால ரஜினிகாந்த் வந்து இதை பார்த்தது வந்து இவர் தான் அந்த மீடியேட்டரா இருந்தாருங்கிற மாதிரி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரஜினி எல்லா கட்சிகளுக்கும் செல்ல பிள்ளையா தாங்க இருக்காரு. ரஜினியை வந்து யாருமே எதிரியா பார்க்க மாட்டாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை சின்னம் கிடைச்ச நாளன்னைக்கு பேசும்போது அவர் ரஜினிகாந்த் வந்து பேசுறாரு. அப்ப ஜானகி அம்மா பத்தி கூட புகழ்ந்து பேசுறாரு. ஜானகி அணி இப்ப தமிழ்நாட்டிலே கிடையாது, ஆனா அதை கூட ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசுறாரு. சிவாஜி மணிமண்டபம் பார்க்கும்போது ஜானகி அணி ஜெயிச்சிருக்கணும், சிவாஜி ஜெயிச்சிருக்கணும்னு ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு. அப்ப ஜெயலலிதா உயிரோட. இது வந்து ஒரு சீரியஸா இல்லாத ஒரு விஷயம் தான்றீங்க. அப்போ பேபி அவர்கள் பேச்சுன்றது எதுக்கு? அவரே மறுத்தும் பேசியிருக்காருல்ல, அப்படி வரலைங்கிறது பேபி மறுக்கிறாரு. இப்போ ஜீவா சொன்ன மாதிரிதான் மறுநாள் இங்க வந்து பேசுற பேபி அவர்கள் அதை மறுக்கிறாங்க, சண்முகம் அவர்கள் மறுக்கிறாங்க. என்னதான் அப்போ என்ன இது உண்மை? யாரு பேசினாங்க? ஆதவ அர்ஜுனா வேறொன்று சொல்றார், ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தின் முதலாளி தான் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணாங்க. 2 பேர் உதயநிதி அவர்கள் அங்க மிதுன் அவர்கள் பேசினாங்கன்னு அவர் ஒரு நெரேஷன்லாம் கொடுக்குறாரு. என்ன இதை எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்ல ஆதவ் வந்து லொடலோட வாய் எல்லாமே சொல்லிடும். அதுதான் ஆதவ். அதை நாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடந்திருக்கிறதுனால மட்டும்தான் யாதவ் வந்து அதை பேசுறாரு. இதுதான் உண்மை. இப்படி ஒரு மூவ் போச்சு, இப்படி 100% போயிருக்கு. இதுதான் என்னை பொறுத்தளவில் உண்மையான விஷயமா இருக்கிறது. அது நம்ம ஆதவ கிட்ட வச்சுக்கலாம். ஆதவ் சொன்னது உண்மை ஒன்று. 2வது வந்து 4ஆம் தேதி சாயங்காலமே வந்து காங்கிரஸ் கட்சி தீர்மானம் பண்ணுது, தாவேக்கோட போயிடலாம் தீர்மானம் பண்ணுது. அங்கதான் பாஜகவுக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. என்னடா அது இப்படி ஒரு மூவ் போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு அவங்க வந்து இவங்க 2 பேரும் பேசிடுறாங்க. ராகுல் காந்தி பேசிடுறாரு. அதுல பிரச்சனை வருது. அதாவது தாவேக்கா தனித்து இருந்தால் பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 இந்தியாவில் இருக்கிற 2 சீனியர் அட்வொகேட்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் வந்து ட்ரையல் நடத்தக்கூடிய அளவில், அதாவது ஜட்ஜஸ் கேட்டா டப்னு சொல்ற இடத்துல இருக்காரு. ஒன்னு அபிஷேக் மனு சிங்வி, இன்னொன்று வந்து கோபால் சுப்ரமணியம் நடுவில் வந்து லண்டன் போயிட்டு திரும்பி வந்ததுனால அவர் அவ்வளோ ஒரு இப்போ அவ்வளோ தன்மை கிடையாது. அபிஷேக் மனு சிங்வி பண்ணிடுறாரு இல்லையா, அவருடைய ஜூனியர்ஸ் தான் எல்லாம் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவருக்காக, தாவேக்காவுக்காக. சோ பிரச்சனை அங்கதானுங்க ஆரம்பிக்குது. டப்புன்னு காங்கிரஸ் வந்து சேர்ந்துருச்சு. பேசலாம். சுவாமிநாதன், இப்போ இந்த தலைப்பே நம்ம பேசுவதற்கான காரணம் வந்து ரஜினி அவர்கள் பேட்டி கொடுத்ததுனால தான். ஏன்னா அதை கடந்து தமிழக அரசியல் முன்னோக்கி வேற ஒரு திசையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இதுல இந்த விஷயம்ன்றது இதனோட அரசியல் கணக்கு என்னவா இருந்திருக்கும்? இது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க நிறைய நேர் எதிர்கொண்ட கட்சிகள் எல்லாம் இணைச்சாதான் இது நடந்திருக்க முடியும்ன்றது என்ன கணக்கா இருந்திருக்க முடியும்? ஏன் இது பேசப்படுதுன்னு நினைக்கிறீங்க? சார், முதல்ல வந்து காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களை நெருங்கியதற்கு பின்புதான் இந்த வடிவம் வருகிறது. காங்கிரஸ் வந்து விஜயை நெருங்குகிறதுனா நீங்க வெறுமனே ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு அல்லது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு, ஏதோ ஒரு ஆதரவு, அமைச்சரவை பிரதிநிதித்துவம் அத்தோடு முடிச்சிருக்கலாம். அடுத்த 2029 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் விஜயோட கூட்டணி அப்படிங்கக்கூடிய ஒரு கடிதத்தையும் சேர்த்து காங்கிரஸ் கொடுக்குறாங்க. இந்த இடம் தான் பிஜேபியை ரொம்ப அழுத்தத்துக்குள்ளாக்குன இடம். நம்ம இந்த புள்ளிகளெல்லாம் நம்ம இணைத்து பார்த்தா, இடையில அமமுகவினுடைய டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்க அழைக்கணும்னு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்தாரு. அவ கிட்டத்தட்ட பல பிரச்சனைகள் அதற்கு பின்பு தானே வருது. எல்லாமே அப்ப டெல்லியினுடைய ஆசையில தான் பல பிரச்சனைகள் அதற்கு பின்பு தோன்றியது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இதுதான் பாஜகவோட இலக்கு. நீங்க திமுகவை பல வகைகள்ல இடையூறு செஞ்சது பாஜகனா, அதுக்கு காரணம் காங்கிரஸ் கூட்டணியில அவங்க இருந்ததுதான். தனிப்பட்ட வகையில திமுக மீது அந்த கோபமா இல்ல. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சார், வடிவேல் ஒரு நகைச்சுவை உண்டு. வெங்கல் ராவ் அந்த காமெடி நடிகரோட தலையில கை வச்சிருப்பாரு, கையெடுத்தா அந்த நடிகர் வந்து கழுத்தை கடிச்சிருவாரு. அதே மாதிரிதான் காங்கிரஸ். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தலையில கை வச்சிருந்த திமுக முதல்ல பாஜகவுக்கு எதிரியா இருந்துச்சு. இப்ப அந்த கையெடுத்த அப்படியே விஜய் தன் தலையில வச்சுக்கிட்டார். சோ அந்த இடம் தான் பாஜகவுக்கு ஒரு அழுத்தமாக மாறியது. அதற்கு பின்புதான் ஆளுநர் அந்த எண்ணிக்கை டெஸ்ட் என்பதெல்லாம் தாண்டி எண்ணிக்கை எங்கன்னு கேட்ட இடம். பேசலாம். ஜீவா, இப்போ இதுல இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, நாங்க பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், அப்படிதான் அவங்களோட முதல் ரியாக்ஷன் இருந்தது.
அதுக்கு முன்பு சான்றிதழ் வாங்கி வந்த திரு உதயநிதி அவர்களும் அதுதான் பேட்டியா கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த அதிமுக திமுக 2 பேரும் சேர்றது மற்ற காம்பினேஷன்னா எந்த கட்சிக்குமான இருத்தலே கேள்விக்குள்ளாக்கும்ல. அதெல்லாம் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்களா? அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இந்த 2 கட்சியும் சேருதுன்னா இப்போ இந்த தோல்விங்கிறது திமுக ஒன்றுமே பண்ணாதுங்க, அதிமுக கூட ஒன்றும் பண்ணாது. தோல்விங்கனால ஒரு கட்சி இதாகாது. ஏன்னா அது ஒரு கட்டமைப்புள்ள கட்சி. இப்போ 15 தொடர்ச்சியாக 3 தேர்தலில் தோல்வியை பார்த்த கட்சி. 77லேருந்து 87 வரையும் கடுமையான தோல்வியை. இப்போ வந்துடுவோம் அப்போ வந்துடுவோம் அப்படின்னா எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை அது இது ஏதாவது ஒன்று சொல்லி திருப்பி எம்ஜிஆரே வெற்றி பெற்றார். மீண்டும் ராஜீவ்காந்தி வெற்றி பெற்றுவோம்னு நினைத்தப்போ ராஜீவ்காந்தி கொலை. இவ்வளோ பெரிய தோல்வி, ஆளே கிடையாது, பரிதி எழுவது மட்டும்தான் எம்எல்ஏ. இவ்வளவு இதை பார்த்தவங்க இப்போ 59 எம்எல்ஏங்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, தோல்விக்கான மேட்டரே கிடையாது. ஆனால் இப்போ இவங்க எதிர்பார்க்காதது இளைஞர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்களா, என்ன காரணம், அந்த அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதனால் இவங்க இப்போ திருப்பி இவங்க அதிகாரத்துக்கு வரணும், எடப்பாடி எப்படியா கொண்டு வந்துடணும், விஜயே இப்போ வந்துட்டா நமக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அந்த சூழலும் இல்லை. அதாவது இப்போ அவர் விஜயோடைய ஆட்சி தொடர அதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் அதை தான் சொல்றேனே, பாஜகவுக்கு எளிது என்பது எடப்பாடியை ஸ்டாலின் ஆதரவில் முதலமைச்சராக்குவதா அல்ல விஜயை முதலமைச்சராக்கி தொடர்ந்துட்டு தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதா? பாஜகவுக்கு எளிமைங்கிறது விஜயை முதலமைச்சராக்குவதுதான். ஆர்கே, இப்போ இமீடியட் அப்படின்றது ஒரு விஜய் அவர்களை ஆட்சிக்கு வரவிடாம செய்வதுன்றது இமீடியட் பலனா இருக்கும். அதுவே இந்த ஆட்சியினுடைய நீடித்த தன்மையை விட அந்த காம்பினேஷன் தான் இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. அதுதான் நீங்க ரன் பண்றது. இப்போ இதெல்லாம் இருக்கிற சீனியர் லீடர் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அது அப்படின்னா இந்த முயற்சி இந்த பேச்சுக்கு பின்னால் இருக்கிற கணக்கு தான் என்ன? அது நம்ம அதிகாரத்தில் இருந்தால் தான் நமக்கு தெரியும். அதிகாரம் அது விட்டு போகும்போது தன்னுடைய கையிலிருந்து இப்போ ஒரு அரை சான்ஸ் இருக்குன்னு இருக்கும்போது தான் நமக்கு அது புரியுமே தவிர அரசியல்வாதியால் உங்களுக்கோ எனக்கோ ராம்கிக்கோ ஜீவாக்கோ சாமிநாதனுக்கோ இது புரியாது. we will not be able to comprehend this. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த காங்கிரஸ் தாவேக்காங்கிறது ஒரு செப்பரேட் ட்ராக்ல போய் கொண்டிருந்தது, பாஜகவினுடைய அழுத்தங்களும் அது ஒரு செப்பரேட் ட்ராக்கு, இங்க நடந்த கான்வர்சேஷன் செப்பரேட் ட்ராக். இதுக்கு ரெண்டுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 4ஆம் தேதி சாயங்காலம் வந்து ரெண்டுக்கும் வந்து இதே கிடையாது, தேவர் நாட் டுகெதர். இது நடந்ததுனால தான் இது நடந்ததுன்னு சொல்ல. ஓகே ராம்கி, அப்படிதானா ஒரு நம்ம ஒரு மாற்று ஏற்பாடா செஞ்சுக்கணும், அதிகாரத்தை விட்டுறக்கூடாதுன்ற அரசியல் கணக்கு தானே அது? இல்லை, அதில் நான் தவறு இருப்பதான் நினைக்கல. அதாவது இந்த முயற்சி அது ரஜினி அவர்கள் சொல்லும்போது தடங்கட்டத்தனம், அதெல்லாம் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதெல்லாம் வந்து எந்த சந்தேகம். ஆனால் கடந்த கால வரலாம் நிறைய நடந்தது. யார் பண்ணாங்க? அவர் என்ன பொருள்ல சொல்றது, இந்த இணைப்பை சொல்லல, நான் செஞ்சேன் செய்தாலும் சரி. நான் சொல்ற சம்பந்தப்பட்டவர்களை அபிஷியல் ரஜினி தலைமை இருக்கவளே முன் வந்து இப்படி ஒரு முயற்சி எடுத்தா அதுல ஒண்ணு தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா, நீங்க அன்றைய சூழல் பாருங்களேன். ஒருவேளை விஜய் வந்து இல்ல எனக்கு நம்பர்ஸ் கிடைக்கல, அதனால நான் ரீஎலெக்ஷன் போறேன், இல்ல நான் ஆக்ஷனுக்கு நான் எனக்கு மனது ஒத்து வரல, அதனால நான் வந்து எதிர்க்கட்சி வரையில் உட்காரேன், அப்படி ஒரு முடிவு எடுத்தால் இந்த ஆட்சி தொடர்ந்து நடத்தணும். திரும்ப யாருமே தேர்தலை விரும்பவில்லை. ஸோ அடுத்த பிளான் பி என்ன அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிச்சிருக்கலாம். யார் யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்றது ஒரு பிளான் பி அரேஞ்ச்மெண்ட், பிளான் பி அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா இருந்திருக்கணும். நீங்க அந்த எலெக்ஷன் அன்னைக்கு டேட்ல இதே அரங்கில் நான் உட்காந்து நான் என்ன சொன்னேன்னா, நம்பர்ஸ் இல்ல, ஒருவேளை அதிமுக சப்போர்ட்டை விஜய் அவரே இறங்கி வந்து என்ன அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அது தமிழ்நாடு நல்லது. நம்ம சொன்னோம் என்ன கணக்குனா, இந்த அரசு கணக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் இல்லாம யாரு என்டிஏ இருக்காங்களா திமுக இருக்காங்களா அதெல்லாம் பார்க்காம நமக்கு நம்பர்ஸ் வேணும்னா இதை செய்யணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு பிளான் பி, ஒரு பிளான் பி தான். இந்த பிளான் பி முழுக்க தவறி நமக்கு ஏதோ பெரிய இது தவறு, விஜய்க்கு எதிராக பெரிய சூழ்ச்சி நடந்துட்டு அதை ரஜினி சொல்லி கொடுத்து ரஜினி தலைமையில பண்ணாங்க அப்படின்னு பெரிய கான்ஸ்பிரசி பண்ணி என்னென்னமோ பண்ணி பேசிட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத, இது அரசியல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆக்சுவலா இல்ல, நீங்கள் நான் இன்றைக்காவது விஜய் வந்து இதே மாதிரி இன்னைக்கு ரஜினி பிரஸ் மீட் கொடுத்தாருல, விஜய் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு போதுமான நம்பர்ஸ் எனக்கு கிடைக்கும், மக்கள் ஆதரவு என்னைக்கா பிரஸ் மீட் கொடுத்தாரா? அன்னைக்கு கொடுத்துருக்கணும். கொடுத்திருந்தாருன்னா அவர் மேல நம்பிக்கை வரும், இவருக்கு ஜெயிச்சு வந்துட்டாரு, இவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு எல்லா கட்சிகளும் ஓடி வந்து அவங்க ஆதரவு கொடுத்திருப்பாங்க. இன்றைய வரைக்கும் பிரஸ் பேசவே இல்லை விஜய். அப்ப அவருடைய கணக்கு என்னன்னு யாருக்கு தெரியலாம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு அதே சம்மப்ல சொல்லலாம். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளிடம் மட்டும் அவர் ஆதரவு கேட்டுட்டே இருக்கிறார். ஒரு கட்சி பொலிட்டிக்கலா அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இடமும் இருக்கு. ஓகே, கவர்னர் வந்து அழைக்கல, அப்ப பிளான் பி அரேஞ்ச்மெண்ட்னு ராம்கி சொல்ற மாதிரி அதுதான் உண்மையில் நடந்துதா, அது மட்டும்தான் கணக்கான்றதை நம்ம இறுதி சுற்றுல பேசலாம்னு நினைக்கிறேன். சுவாமிநாதன், இப்போ இதனோட டேக்அவேனா என்ன? இதுல இருந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் பொருத்தி பார்க்கறப்ப உங்களுக்கு என்ன புரிதல் உண்டாச்சு, அதே நீங்க சம பண்ணலாம் சுவாமிநாதன் சுருக்கமா. சார், ராம்கி சார் சொன்ன மாதிரி இந்த பிளான் பி அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் கருத்தியல், கொள்கை, சித்தாந்தம், இந்த 3ல எந்த புள்ளியிலையுமே விஜய் அவர்கள் திமுக வீழ்த்தலை.
அப்ப அந்த கட்சிகளுக்கு என்ன இருக்கும்னா நம்ம கட்சியினுடைய எதிர்காலம் நீங்க எதிர்கட்சியா ஸ்கோர் பண்ணுவாங்க என்பதெல்லாம் தாண்டி ஒருவேளை விஜய் நல்லாட்சியை வழங்கி விட்டால் வழங்குவார் என்பது அந்த தாவேக்காவினருடைய நம்பிக்கை. வழங்கிட்டாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை 13 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலுக்கே வர முடியல. சோ அது மாதிரியான ஒரு மாஸ் ஆயிரும். கவர்ச்சி முகங்கள் அதற்கு இணையாக விஜய்க்கு இணையாக திமுக இல்ல. அதனால இதை பிளான் பின்னு பார்க்கலாம். பட் இது பிளான் பி எல்லாம் பின்னுக்கு தள்ளி பிளான் ஏவா கூட இதை பொருத்தி பார்க்கின்ற அளவுக்கு அவங்க வேகம் காட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே ஜீவா, நீங்க எப்படி? எம்ஜிஆர் அவர்கள் மாறிங்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து 86ஆம் ஆண்டே டோட்டலாக அவருடைய செல்வாக்கு போயிருக்கு. அது குறித்து ரஜினிகாந்தே ஒரு வார இதழில் 86ஆம் ஆண்டே சொல்லியிருக்காரு. 87 அவர் இறந்துட்டாரு. ஆனால் 86ஆம் ஆண்டே உள்ளாட்சி தேர்தல் வந்து பல இதில் அவர் செல்வாக்கு போயிருச்சு. இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்கிறாங்க. அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்காரு. ஜெயிச்ச முதலமைச்சருக்கு நேரில் போகலங்கிறாங்க. விஜய் தான் ரஜினியை தேடி வரணும். ரஜினி விஜய்கிட்ட போக மாட்டார். ஏன்னா ரஜினியால் வளர்ந்தவர் அவர். சின்ன வயசில் ரஜினியை வச்சு எங்கள் அப்பா படம் எடுக்கணும்னு கெஞ்சி நான் சோப்பு மனிதனை எடுத்து படங்கள் முழுக்க ரஜினி ஸ்டைல் நான் ரஜினிக்கு மகனா பிறக்கணும்லாம் டைலாக் பேசி வளர்ந்தவர். 69 படத்தில் 45 படம் ரஜினிகாந்த் போஸ்டர் காமிச்சே வளர்ந்தவர். இது விஜயும் மறுக்க மாட்டார். ரஜினிகாந்த் ஒரு தடவை கூட அதை சொல்லி காமிச்சதில்லை, என்னை இட்டு வளர்ந்தவர். அப்ப விஜய் போயிருக்கணும். ரஜினிகாந்த் கமலஹாசனை நேரில் போய் பார்த்து வாழ்த்து விஜய் தான் வாங்கியிருக்கணும். ரஜினி போய் வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை டேக்அவேன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை திமுக காப்பாற்றப்பட்டது கனிமொழியால், அதிமுக காப்பாற்றப்பட்டது சி.வி. சண்முகத்தினாலும் வேலுமணினாலும். இந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சையும் இந்த பிரச்சனையும் குழப்பங்களும் இல்லை என்றால் அதிமுக டெஃபினட்டாக தொய்வு அடைஞ்சிருக்கும். இன்னைக்கு எடப்பாடியும் சார்ஜாக இருக்காரு, இந்த பக்கம் சார்ஜாக இருக்காங்க. அவர்கள் அணியை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே வந்து இப்போ அடுத்து எப்போ பொதுக்குழு நடக்கும்னு தெரியாது. அப்போ அவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வர வேண்டிய, இல்லை என்றால் அவரோட தொடர்பில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ரெண்டு கட்சிக்கும் நல்லதாகத்தான் நான் பார்க்கிறேன். தாவேக்காவுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்துட்டாங்க. அதனால இனி அரசை சார்ந்த விஷயங்கள்ல தான் அவங்களுக்கு மேல இருக்க வருகின்ற கிரிட்டிசிசம் வரும். நானே ஒரு சஜஷன் சொல்லியிருக்கேன். பல விஷயங்கள் வந்து அது பண்ணும் இது பண்ணும் இஸ்ரோ அப்படின்லாம் பேசி பல கிரிட்டிசிசம். என்னை பொறுத்தவரை இவ்வளவுதானுங்க. கார்பரேஷன் ஏரியால டாய்லெட்களில் உங்களால் தண்ணி கொடுக்க முடியுமா? பைப்டு வாட்டர் அங்க கொடுக்க முடியுமா? இது வந்து இருபுறகும் திராவிட கழகங்கள்னாலும் முடியல. 75 வருஷமா முடியல. கார்பரேஷன் ஏரியாஸ்ல உங்களால் கொடுக்க முடியுமா? இதுதானுங்க இலக்கு. என்னை பொறுத்தவரை இன்னொரு 25 வருஷத்துக்கு அது முடியாது. ஒரு சாமானியனோட எதிர்பார்ப்பு அவ்வளவுதான். ராம்கி, உங்களோட டேக்அவே எப்படி சம்மப் பண்ணுவீங்க இந்த விஷயத்தை? சூப்பர் ஸ்டாரையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. அவர் ஒரு தனி நபர். அவர் இயக்கம், அவர்கிட்ட இயக்கமா அமைப்பு கட்சி இல்லைனாலும் அவர் ஒரு பெரிய தனிநபர். அவருடைய சொல்லுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கு. 96லேருந்து 30 ஆண்டுகள் ஒவ்வொரு தேர்தலையும் அவர் எடுக்கிற ரோல், அவர் என்ன பண்ண போறாரு, அவர் யாருக்கு ஓட்டு போடுவார் அப்படிங்கிற அந்த வாக்குச்சாவடி வாசல்லே காத்திருந்தவங்க நிறைய பேர்லாம் உண்டு. அதனால அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அவர் வெற்றி பெற்றோன்னா ஒரு இடத்துக்கு ஓடி போறது. ராகுல் காந்தி உடனே ஃபிளைட்டை பிடிச்சி வந்துட்டார், பதவியேற்பு வந்தார். அப்படி ஒரு பதவியேற்பில் வந்து ராகுல் காந்தி வந்தாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா அவர் எதுக்காக வந்தார், எது வந்தாருன்னு தெரியாது. அதனால வெற்றி அப்படி முடிவெடுத்து முன்னாடியே நீங்க கூட்டணியில் அந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளில வந்து நீங்க போய் சேர்ந்துருக்கணும் தாவேக்காவோட. அது வரைக்கும் காத்திருந்து விட்டு வெற்றி வந்தோன்னா ஓடி வந்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரஜினி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரஜினியை வந்து சீனியர் சிட்டிசன், முதியோர் பென்ஷன் வாங்குற ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து நிறைய பேர் இது பண்ணி பேசினாங்க. அவர்கள் அரசியலோடு தொடர்புல தான் இருக்காங்க. அவர்களை வந்து பிரிக்க முடியாது. ஆக்சுவலாக அவங்க பேசுகிற வார்த்தையை ரொம்ப பெரிய சலசலப்பு. இன்னைக்கு பெரிய விஷயங்களை கிளியர் பண்ணி சொல்லிட்டா. இதை மாதிரியான வெளிப்படையாக வந்து பேசக்கூடிய தலைவர்கள் ரொம்ப குறையும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எந்த கட்சி இந்த நீங்கள் இவ்வளோ சொல்கிறோம்ல திமுக அண்ணா திமுக கூட்டணி எல்லா முகாம் கூடாரங்கள்லையும் பேச முடியாமல் தொண்டை வரைக்கும் வர வார்த்தையில அடக்கி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். ரஜினி போல அவங்களால வெளியில வந்து பேச முடியாது. இன்னைக்கு முதல்வரால் கூட இப்படி ஒரு பிரஸ் மீட் பண்ண முடியாது. இதற்கு காரணம் அது அவருடைய வாக்கு சக்தி. ரஜினிங்கிற ஒரு வாக்கு இருக்கிற சக்தி தான் இன்னைக்கு இருக்குது. இதை யாராலும் செய்ய முடியாது. இது போன்ற ஒரு வெளிப்படைத்தன்மையோட யாரும் பேசவே முடியாது. சுருக்கமா ஜீவா, இதுல இப்ப ரஜினின்ற தலைப்பை எடுத்ததுனால இந்த ரஜினி எதிர் விஜய்ன்னு ஒண்ணு கட்டமைக்கப்படுதா? ரஜினி அதை கட்டமைத்தது விஜய் ரசிகர்கள் தான், விஜய் ஆதரவு இணையதளங்கள் தான். அது தேர்தலுக்கு முன்பு இருந்தே இவரை தொடர்ச்சியா பண்ணாங்க இந்த விஷயத்தை. அது அப்பவே ரஜினி பதில் சொல்லியிருந்தாரு, விஜய் வந்து எனக்கு அடுத்த தலைமுறை, எனக்கு போட்டினா அது கமலஹாசன் தான், அதனால விஜய் எனக்கு போட்டி கிடையாதுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்பயும் அதை சொல்லியிருக்காரு அவர். சுவாமிநாதன், நேரமின்மை, ஒரு வரியில சொல்லணும்னா சொல்லி முடிச்சிருங்க. ஒரு வரி தான் சார். ஜீவானே சொன்ன ஒரு இடம் சரியானது. எல்லா படங்களையும் விஜய் அவர்கள் ரஜினியை பயன்படுத்தியிருந்தார். அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டா, உங்க தளபதி நான் காணா பாட்டு பாட வந்தேன்டான்னா பாட்டே வைத்திருந்தார். ஓகே, மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.